ட்ரா, லூசர்ஸும் கிடையாது வின்னர்ஸும் கிடையாது. இங்கே வச்சுட்டோம்னா ஒரு எம்பாசிங் சான்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் டைரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கேசலிங், ஸ்டேல்மேட் அண்ட் எம்பாசிங். இதை நம்ம பொறுமையாக பாருங்க. இப்போ நம்ம கேஸ்லிங் என்னதுன்னு பார்க்க போகிறோம். கேஸ்லிங் மீனிங் என்னதுன்னா, ராஜாவை சேவ் பண்ணுற முடியுமோ, ராஜா வந்து அரண்மனை இருக்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா கேஸ்லிங். கேஸ்லிங்க்கு 3 பாயிண்ட் உண்டு. அது என்னதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா, இந்த ரூக்குக்கும் நைட்டுக்கும் ஒரு பீஸ் கூட இருக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னதுன்னா, இந்த பீஸை நவுட்டி இருக்கவும் கூடாது, இந்த பீஸும் நவுட்டி இருக்கவும் கூடாது. அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னதுன்னா, இந்த பிஷப் இருக்கு, இப்படி கேஸ்லிங் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த செக்கை கொடுத்துட்டு இருக்கு இந்த பிஷப், அதனால இதுவும் தப்பு. சப்போஸ் இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது, ஏன்னா இதை பீஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது பாயிண்ட். கேஸ்லிங்ல 2 டைப் ஒன்று. அது என்னன்னா, கிங் சைட் கேஸ்லிங், அதுக்கப்புறம் குயின் சைட் கேஸ்லிங். கிங் சைட் கேஸ்லிங் பேர் என்னன்னா டபுள் ஓ. டபுள் ஓ எப்படி பண்ணணும்னா, இந்த 1 2 ரெண்டாவது பாக்ஸை வச்சு அதே மாதிரி 1 2 இந்த மாதிரி பண்ணுங்க. இது பேர் தான் கிங் சைட் கேஸ்லிங். குயின் சைட் கேஸ்லிங் என்னதுன்னா, இந்த அதே மாதிரி 3 வாட்டி போகக்கூடாது. இங்கே வச்சுட்டு இங்கே போகக்கூடாது. அது ராங். எப்படி பண்ணணும்னா, இதே மாதிரி 2 ஸ்டெப்பு மட்டும் பண்ணிட்டு இந்த ரூக்கை இங்கே கொண்டு வரக்கூடாது. அதுவும் ராங். எப்படி பண்ணணும்னா, இந்த 2 ஸ்கொயரை மாதிரி இதை தூக்கி இங்கே வைக்கணும். அதுதான் கரெக்ட். பண்ணும்போது மட்டும்தான் கிங் வந்து 2 ஸ்டெப் மூவ் ஆகும். மற்ற டைம் வந்து 1 ஸ்டெப் தான் மூவ் ஆகும். ஸ்டேல்மேட் என்னதுன்னு பார்க்க போகிறோம். அந்த வீடியோவே நான் சொன்னேன், இந்த ரூக்கு வந்து வெர்டிக்கலாகவும் போகும், ஹரிசாண்டலாகவும் போகும். அதே மாதிரி இந்த பிஷப் வந்து டைகனலாகவும் போகும்னு சொன்னேன். அதை நம்ம எப்படி ஸ்டேல்மேட் ஆக்குறோம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த கிங்கு வந்து 3 ஸ்கொயர் தான் போக முடியும். இங்கே வச்சா இது பிளாக்கு, அதே மாதிரி இங்கே வச்சாலும் அது பிளாக்கு. இந்த 2 ஸ்கொயர் அவுட்டு. இப்போ இந்த ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. இதை நீங்கள் பார்க்காதீங்க, இந்த ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. இங்கே வச்சா இந்த டைகனலாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு, அதனால ஸ்டேல்மேட். இப்போ நம்ம ஸ்டேல்மேட் என்னதுன்னு கற்றுக்கிட்டோம். நான் கிங்கு வந்து நவுல முடியாத இருக்கிற பொசிஷனில் இருந்துச்சு தான், அதுதான் ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட்னா மேட்ச் வந்து ட்ரா, லூசர்ஸும் கிடையாது வின்னர்ஸும் கிடையாது. நம்ம எம்பாசிங் என்னதுன்னு பார்க்க போகிறோம், அதுவும் பீசஸில். இப்போ நம்ம இங்கே வச்சு அடிப்போன்னு நடிச்சு நம்ம இங்கே வச்சுட்டோம்னா ஒரு எம்பாசிங் சான்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு இதை இங்கே வச்சுட்டு நம்ம இதை தூக்கி இங்கே வச்சு எம்பாசிங் பண்ணக்கூடாது. அதுதான். இப்போ நம்ம எம்பாசிங் என்ன பண்ணுறோன்னு கற்றுக்கிட்டோம். சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கிளிக் த பெல் பட்டன். பை பை.